ஹாய், ஐ எம் A65. நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷை ரெண்டு பார்த்தா பிரிச்சிருந்தோம். ஸோ ஒன்று படிக்கிறதுக்கான மைண்ட் செட் பண்றது. இது ரெண்டு விஷயங்கள் தான். அதில் நம்ம மோட்டிவேஷன் டைலாக நம்ம படிக்கிறதுக்கான மைண்டை செட் பண்றதுக்கு சில விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அதுல இன்னைக்கு உள்ள மோட்டிவேஷன் டைலாக் நீங்க உங்க வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியமான ரெண்டு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 things remember in your life. உங்க வாழ்க்கைக்கு ரெண்டு விஷயம் முக்கியமா தேவை. டேக் கேர் ஆஃப் யுவர் தாட்ஸ் வென் யூ ஆர் அலோன். நீங்க தனியா இருக்கையில உங்களோட தாட்ஸை பாத்துக்குங்க. உங்களோட எண்ணங்கள் தான் உங்களையே மொத்தமா ஆள போறது. அதனால உங்க எண்ணங்கள் கரெக்டா இருந்தாதான் நேர்மறையான எண்ணங்கள் தான் நேர்மறையான விஷயங்களை உருவாக்கும். எதிர்மறையான எண்ணங்கள் எதிர்மறையான விஷயங்களை உருவாக்கும். நீங்க தனியா இருக்கையில யாரோட முடிவும் இல்லாம நீங்க தனிப்பட்ட முறையில எடுக்க போற முடிவுகளுக்கு எல்லாத்துக்குமே நீங்க தான் ரெஸ்பான்சிபிள். அதனால உங்க தாட்ஸை எப்பவுமே கரெக்டா வச்சுக்கோங்க, பாசிட்டிவா வச்சுக்கோங்க. ரெண்டாவது, டேக் கேர் ஆஃப் யுவர் வேர்ட்ஸ் வென் யூ ஆர் வித் பீப்புள். நீங்க மக்கள் கூட இருக்கையில வார்த்தைகளை பார்த்து பேசுங்க, வார்த்தைகளை கவனமா பேசுங்க. ஏன்னா மக்கள் கூட இருக்கையில தவறான வார்த்தைகளை நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா அவங்க மனசு காயப்படும். இந்த மாதிரி காயப்படுறதுனால நீங்க என்ன உணர்வீங்க அப்படின்னா இவர் நெகட்டிவான பீப்புள். ஸோ இவங்க நம்ம என்ன சொன்னாலும் நம்ம நெகட்டிவா தான் பேசுறாங்க அப்படிங்கிற விஷயத்த நோட் பண்ணுவாங்க. நம்ம மக்கள் கூட வேற ஒரு மொழியில பேச போறோம். அந்த மொழியில இலக்கண பிழையின்றி, அதாவது நம்மளே தவறின்றி பேசணும், பிழையின்றி பேசணும். அப்ப அதுக்கு முதல்ல ஒரு லைட்டா கொஞ்சமா கிராமர் தேவைப்படும். அதுதான் என்னன்னா ஃபங்க்ஷன் இங்கிலீஷ்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு இது யார் சொன்னதுன்னா புத்தர் சொல்லியிருப்பாரு. 2 things you remember in your life. Take care of your thoughts when you are alone and take care of your words when you are with people. நீங்க மக்கள் கூட இருக்கையில உங்க வார்த்தைகளை பார்த்து பேசுங்க. நான் வேற மொழியில பேசிக்கிட்டு இருக்கோம். வேற மொழியில பேசையில நமக்கு கொஞ்சம் எங்கெங்க என்னென்ன விஷயங்களை போடணும் அப்படிங்கிறத கொஞ்சமா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ நம்ம டாபிக் உள்ள போயிட்டு இருக்கோம். நம்ம ஹவ்விசி பார்த்திருந்தோம். மூணாவதா இருக்குது அட்ஜெக்டிவ். ஒரு பொருளை பத்தி இல்ல ஒரு நபரை பத்தி இல்ல ஒரு பிளேஸை பத்தி நம்ம அந்த பிளேஸ் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்தோம். ஸோ அந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ற விதமா தான் ஓனா பார்த்துருக்கோம். பர்சனை கொஞ்சம் பார்த்தோம், ஸோ பிளேஸை கொஞ்சம் பார்த்தோம். ஸோ ஒரு திங்ஸ் எதை வேணா இருக்கலாம். ஒரு பொருள் எந்த பொருளா வேணா இருக்கலாம். அந்த பொருளை பத்தி நம்ம தினமும் ஏதாவது ஒரு பொருளை பத்தி அப்படி இப்படி ஏதாவது ஒன்று பேசிட்டே இருப்போம்ல. ஸோ பர்சனை பத்தி ஏதாவது ஒன்று பேசுவோம். ஸோ ஒரு பிளேஸை பத்தி ஏதாவது ஒன்று பேசுவோம், எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பேசுவோம். அதுக்கப்புறம் ஒரு பொருளை பத்தி ஏதாவது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசுவோம். ஹவ் ஆர் த வெஜிடபிள்ஸ். நம்ம வெஜிடபிள்ஸை பத்தி, அதாவது காய்கறிகளை பத்தி பேசையில காய்கறிகள் எப்படி இருக்கின்றன கூட சொல்ல மாட்டோம். அதுவும் கரெக்டா இங்கிலீஷ் கிராமர் படி பார்த்தோம்னா இருக்கின்றன அப்படிங்கிறது தான் எழுதணும். ஸோ எப்படி இருக்கிறது, காய்கறி எப்படி இருக்கு அப்படின்னா காய்கறிகள் புதிதாக இருக்குது. அதாவது புதிதாக இருக்குது அப்படின்னு சொல்ல மாட்டோம், ஃப்ரெஷ்ஷா இருக்கு. எப்படி இருக்கு காய்கறி, ஃப்ரெஷ்ஷா இருக்குன்னு சொல்லுவோம். அது த வெஜிடபிள்ஸ் ஆர் ஃப்ரெஷ், த வெஜிடபிள்ஸ் ஆர் ஃப்ரெஷ்ன்னு சொல்லுவோம். ஸோ ஒண்ணுமே இல்லை, த வெஜிடபிள்ஸ்ங்கிறது நவுனு. ஸோ இது வேர்பு. ஏன்னா இது ப்ளூரலா இருக்கனால வெஜிடபிள் ஒரு வெஜிடபிள் இல்லைங்க. ஸோ பல வெஜிடபிள் கூட்டா சேர்ந்திருக்கனால இது ஆர் யூஸ் பண்றோம். ஸோ இது ப்ளூரல், அதாவது பன்மையா இருக்கனால நம்ம ஆர் யூஸ் பண்றோம். ஸோ ஃப்ரெஷ்ஷா இருக்கு அப்படின்னா புதிதா இருக்குதுன்னு அர்த்தம். காய்கறிகள் அழுகி போயிருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்னா காய்கறி அழுகி போயிருக்குன்னு சொல்லணும். ஸோ ஒரு காய்கறி பார்த்தா நல்லா இருக்குது, இல்லாட்டி அழுகி இருக்கு. இது ரெண்டு விஷயம் தான் சொல்லுவோம். ஸோ ரெண்டாவது விஷயம், காய்கறி அழுகி இருக்கு, இந்த மாதிரிலாம் சொல்லுவோம்ல. அதுக்கு த வெஜிடபிள்ஸ் ஆர் ராட்டன். இது ரோட்டன் கிடையாது, இது ராட்டன். த வெஜிடபிள்ஸ் ஆர் ராட்டன் அப்படின்னா அழுகிய நிலையில். ராட்டன் எக்குன்னு சொல்லுவாங்க. ராட்டன் எக்னா அழுகிய முட்டை. தெர் இஸ் ராட்டன் எக், ஒரு அழுகிய முட்டை இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். பார்த்தீங்கன்னா ராட்டன் எக், அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ராட்டன் அப்படின்னா அழுகிய, அப்படி காய்கறி அழுகி இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் புளி சவர் அப்படின்னா புளிப்பு. இது சோர்னு உச்சரிக்க கூடாது. சோர்னா SORE வரும். அது சோர்னா புண்ணுன்னு அர்த்தம். ஸோ இது சவர், அதாவது சவர்னு சொல்லிட்டு உச்சரிப்போம். சவர் அப்படின்னா புளிப்பா இருக்கு. எப்படி இருக்கு, புளிப்பா இருக்கு. ஒரு விஷயத்த பார்த்துட்டு அந்த திங்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், திராட்சை புளிப்பா இருக்கு அப்படின்னு சொல்லணும். த கிராப்ஸ் ஆர் சவர், த கிராப்ஸ் ஆர் சவர், த கிராப்ஸ் ஆர் சவர்னு சொல்லணும். சவர் அப்படின்னா புளிப்பு ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம எதை பார்த்துக்கிட்டு இருக்கோம், அட்ஜெக்டிவ்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ சவர் அப்படின்னா புளிப்பாக அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். மோர் புளிப்பா இருக்கு அப்படின்னா மோருக்கு இங்கிலீஷ்ல என்னன்னு கேட்டா பட்டர் மில்க். எப்படி இருக்குன்னா பட்டர் மில்க் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா இதுதான் எப்படி இருக்கு அப்படின்னா த பட்டர் மில்க் இஸ் சவர், புளிப்பா இருக்கு. த பட்டர் மில்க் இஸ் சவர். நம்ம திரும்பி ரீகால் பண்ணுவோம். ஃப்ரெஷ்ஷா இருக்குன்னா, காய்கறி ஃப்ரெஷ்ஷா இருக்குன்னா வெஜிடபிள்ஸ் ஆர் ஃப்ரெஷ்னு சொல்லுவோம். ஸோ அழுகி இருக்குன்னா த வெஜிடபிள்ஸ் ஆர் ராட்டன் சொல்லுவோம். ராட்டன்னா அழுகிய நிலையில். ஒரு நிலை எப்படி இருக்குங்கிற ஒரு நிலையை தெரிவிக்குது. கிராப்ஸ் எப்படி இருக்கு, அதாவது திராட்சை எப்படி இருக்குன்னா புளிப்பா இருக்கு. திராட்சை
கிராப்ஸ் ஆர் ஷவர். மோர் எப்படி இருக்கு? புளிப்பா இருக்கு. த பட்டர் மில்க் இஸ் ஷவர். பட்டர் மில்க் தனியா பிரிக்காதீங்க, சேர்த்துங்க. ஸோ ஒரு பட்டர் மில்க் அப்படிங்கிறது ஒரே ஒரு வார்த்தை, அது ஒரு நவுன். ஸோ ஒரு சப்ஜெக்ட், ஒரு வேர்ப், ஒரு அட்ஜெக்டிவ்ஸ், இதுதான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஒரு சென்டென்ஸ் அமைக்கிறது. இப்படி ஒவ்வொரு சென்டென்ஸா ஒவ்வொன்றா சேர்த்துட்டே போயிட்டு இருப்போம். பட்டர் மில்க் சவர். சவர் அப்படின்னா புளிப்பா இருக்குன்னு அர்த்தம். தலையானை உரைகள், தலையணை உரைகள் அழுக்காக இருக்கு, அழுக்காக உள்ளது, இந்த மாதிரிலாம் சொல்லுவேன். நம்ம தலைவாணி உரை எப்படி இருக்கு? அழுக்கா இருக்குன்னு சொல்லுவோம். நம்ம தலையணைன்னு கூட சொல்ல தலைவாணி உரை அழுக்கா இருக்குன்னு சொல்லுவோம். த பில்லோ கவர்ஸ் ஆர் டர்ட்டி. உரைகள் அப்படின்னா, உரை அப்படின்னா வந்து பில்லோ கவர் இஸ் டர்ட்டி. அதாவது ஒரே ஒரு பில்லோ கவரை பத்தி பேசல, ஒரே ஒரு தலைவாணி உரையை பத்தி பேசல பில்லோ கவர்னு யூஸ் பண்ணணும். பல தலைவாணிகள் உரைகள் அழுக்கா இருக்குன்னா த பில்லோ கவர்ஸ் ஆர் டர்ட்டி. டர்ட் அப்படின்னா அழுக்கு, டர்ட்டி அப்படின்னா வந்து அழுக்காக. டர்ட் அப்படின்னா வந்து அழுக்கு, இது நவுனு. அல்லது அட்ஜெக்டிவா மாத்தையில டர்ட்டி அப்படின்னா வந்து அழுக்காகன்னு மாத்திக்கணும். டர்ட்டி அப்படிங்கிறது அழுக்காகன்னு மாறிடும். ஸோ டர்ட் அப்படின்னா அழுக்கு, டர்ட்டி அப்படின்னா வந்து அழுக்காக. தலையணை உரைகள் இஸ், அதாவது பில்லோ கவர்ஸ் ஆர் டர்ட்டி. டெண்டர். இப்ப நம்ம இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம்ல. ஸோ டெண்டர் அப்படிங்கிறதுக்கு 3 மீனிங் இருக்கு. ஸோ டெண்டர் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரே சொல், ஒரே உச்சரிப்பு தான், ஆனா 3 விதமான பொருள் கொடுக்கும். ஸோ நம்ம வந்து மாலை அப்படிங்கிற ஒரு, நம்ம தமிழ் வார்த்தைகளே நிறைய வார்த்தைகள், ஒரே வார்த்தைகள் பல வார்த்தைகள். இங்கிலீஷ் மட்டும் இந்த பார்த்தீங்களா டெண்டர் அப்படிங்கிறதுக்கு 3 வார்த்தைகள், 3 மீனிங் கொடுக்குது அப்படின்னு சொல்றீங்களா. தமிழ்லயும் நிறைய சொல் அந்த மாதிரி இருக்குன்னா, மாலை அப்படிங்கிற ஒரு பொழுதை குறிக்கும், ஒரு நேரம், அதாவது மாலை நேரத்தை குறிக்கும். ஸோ இன்னொரு வேர்ட்னா மாலை, பூக்களால் கட்டப்பட்ட மாலை அப்படிங்கிற ஒரு மீனிங் குறிக்கும். இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸ்க்கு ஒரே உச்சரிப்பு இருக்கும், வேற வேற அர்த்தம் இருக்கும். ஆனா வந்து ஒரு சொல்லுக்கு வேற வேற உச்சரிப்பு இருக்கும், வேற வேற அர்த்தமும் இருக்கும். இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. டெண்டர் அப்படின்னா ஒரு அட்ஜெக்டிவ்ஸ். அட்ஜெக்டிவ்ஸ் எப்போதுமே 3வதா தான் வரும், உங்களுக்கு தெரியும். ஒரு சப்ஜெக்ட் எப்போதுமே, அதாவது நவுனு ப்ரொனவுன் என்னன்னா ஃபர்ஸ்ட் வரும். ஸோ செகண்ட் ஆகுறது சப்ஜெக்ட், செகண்ட் ஆகுறது வேர்பு, தேர்ட் ஆகுறது அட்ஜெக்டிவ் சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட், செகண்ட் வருது வேர்ப், தேர்ட் வருது அட்ஜெக்டிவ்ஸ் சொல்லுவாங்க. ஸோ எஸ்விசி, அதாவது காம்ப்ளிமெண்டா முடிக்கையில நம்ம வந்து அட்ஜெக்டிவ் தான் அப்படி சொல்லுவோம். ஸோ ஒரு விஷயம் டெண்டர் ஸ்கின், நம்ம குழந்தைகளோட ஸ்கின் எல்லாம் பார்த்தோம்னு வச்சுக்கோ, டெண்டர் ஸ்கின் அப்படின்னா மென்மையா இருக்கு, மென்மையானன்னு அர்த்தம். இப்ப மாலை எப்படி ஒரு இடத்துல மாலை பொழுத குறிக்குதோ, பூ மாலை அப்படின்னா வந்து அது பூ மாலைன்னு சொல்லல, அதுக்கு முன்னாடி உள்ள பூங்கிற ஒரு விஷயம் தான் என்னது, அத மீனிங்கே மாத்த போகுது. மாலை அப்படின்னா அது ஒரு பொழுதாவே இருக்கும், ஒரு பொழுது, ஒரு காலத்தை ஒரு நேரத்தை குறிக்குது. அதே மாதிரிதான் இங்கிலீஷ்லயும் ஒரு சொல் பல அர்த்தங்களை கொடுக்கும். ஸோ அது எந்தெந்த இடத்துல யூஸ் பண்ற பொறுத்து, அதுக்கு முன்னாடி வர்ற வார்த்தைகளை பொறுத்து, அதுக்கு பின்னாடி வர வார்த்தைகளை பொறுத்து. டெண்டர் ஸ்கின் அப்படின்னா வந்து, ஸ்கின் அப்படின்னா வந்து டெண்டர் ஸ்கின் அப்படின்னா மென்மையா இருக்கும்ல அதோட மூஞ்சி. பாத்தீங்கன்னா ஒரு குழந்தையோட மூஞ்சி பாத்தீங்கன்னா டெண்டர் ஸ்கின் அப்படின்னா வந்து மென்மையா, மிருதுவா இருக்கும். மிருதுவா இருக்கதான் என்ன சொல்லுவாங்க, டெண்டர் ஸ்கின் சொல்லுவாங்க. இப்ப வந்து லீஃப், கொழுந்தெல்லாம் பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இந்த இலையோட கொழுந்து, அதாவது ஒரு செடி வளருதுன்னா அதோட கொழுந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா மென்மையா இருக்கும். அதுதான் என்ன சொல்லுவாங்க, டெண்டர் லீஃப்னு சொல்லுவாங்க. டெண்டர் லீஃப் இதுனா மென்மையா இருக்கு, தேர் இஸ் அ டெண்டர் லீஃப், அதாவது ஒரு மென்மையான இலை இருக்கு. பேபி ஹேஷ் டெண்டர் ஸ்கின். பேபி எப்படி இருக்குன்னா டெண்டர் ஸ்கின், பேபி ஹாவ் அ டெண்டர் ஸ்கின், அதாவது பேபிக்கு வந்து மென்மையான ஸ்கின் இருக்கு அப்படின்னு சொல்றது. டெண்டர் கோகனட்னா இளநீர்னு அர்த்தம். இளநீர் அப்படின்னா மென்மையான, லேசான, இதெல்லாம் குறிக்கிறது எல்லாமே அட்ஜெக்டிவ்ஸ். டெண்டர் அப்படிங்கிற ஒரு விஷயம் அட்ஜெக்டிவா இருக்கையில, அதாவது அதுக்கப்புறம் ஸ்கின், லீஃப் இந்த மாதிரி ஏதாவது வந்துச்சுன்னா அது மென்மையான அப்படிங்கிற ஒரு பொருளை குறிக்கும். நவுனா இருந்துச்சு அப்படின்னா ஒப்பந்த புள்ளின்னு அர்த்தம். டெண்டர் அப்படின்னா வந்து ஒப்பந்த புள்ளி, மினிமம் டெண்டர் பிரைஸ் அப்படின்னா விலை ஒப்பந்த புள்ளி, அதாவது குறைந்தபட்ச விலை ஒப்பந்த புள்ளி. டெண்டர் அப்படின்னா வந்து வேர்பாவும் இருக்கும். ஸோ வேர்ப்னா வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும், வினைச்சொல். ஒரு வினைச்சொல் அப்படிங்கிறதுல காலம் காட்டும். டெண்டர், டெண்டர்ட் இந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். டெண்டர் எக்ஸாக்ட் சேஞ்ச் அப்படின்னா வந்து சரியான சில்லறை கொடுக்கும். இந்த நம்ம ஏதாவது ஒரு கடைக்கு போனோம்னா சரியான சில்லறை கொடுக்கு அப்படின்னா டெண்டர் எக்ஸாக்ட் சேஞ்ச், அதெல்லாம் சரியான சில்லறை தரவும் வழங்கவும் அப்படிங்கிற ஒரு மீனிங் குறிக்கும். அதுக்கப்புறம் வர்ற வார்த்தையை பொறுத்து தான் அதோட மீனிங் மாறும். இது மட்டும் லைட்டா ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப ஹார்டா எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. டெண்டர் ஸ்கின்னா அது ஒரு அட்ஜெக்டிவாவும் இருக்கலாம், நவுனாவும் இருக்கலாம். அட்ஜெக்டிவ்ஸ், நவுன் இதெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு எந்தெந்த இடத்துல அட்ஜெக்டிவ்ங்கிறது 3வதா வரும். அதாவது ஒரு வேர்பை தாண்டி தான் அட்ஜெக்டிவ் வரும். நவுனா இருந்துச்சுன்னா அது ஃபர்ஸ்டே வந்துடும், டெண்டர் பிரைஸ், அதுக்கப்புறம் வருது. டெண்டர் வேர்பா இருந்துச்சுன்னா அது செகண்டா வரும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு விதமான மீனிங் இருக்கும். ஃபர்ஸ்டா வந்துச்சுன்னா அது விலை ஒப்பந்த புள்ளி, தேர்டா வந்துச்சுன்னா அது ஒரு
மென்மையான அப்படி அட்ஜெக்டிவா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்டா வருது, அதாவது செகண்டா ஃபர்ஸ்டா வந்துச்சுன்னா அது விலை ஒப்பந்த புள்ளி, செகண்டா வந்துச்சுன்னா அது தரவும் வழங்கவும் அப்படிங்கிற ஒரு மீனிங் கொடுக்கும். கிவ் எக்ஸாக்ட் சேஞ்ச் அப்படிங்கிற மாதிரி கிவ்வும் யூஸ் பண்ணலாம், டெண்டர் எக்ஸாக்ட் சேஞ்ச் அப்படிங்கிறதையும் யூஸ் பண்ணலாம். ஓகே, இதை தான் நம்ம வந்து அட்ஜெக்டிவ்ஸ். நம்ம ஒரு பொருளை பத்தி எப்படி பேசணும்னு தெரிஞ்சுக்கிட்டோம், ஒரு பர்சனை பத்தி எப்படி பேசணும்னு தெரிஞ்சுட்டோம். இதெல்லாம் வந்து ஹவு ஷி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொருள் எப்படி இருக்கு, ஒரு பர்சன் எப்படி இருக்கான், ஒரு பிளேஸ் எப்படி இருக்கு, இதெல்லாம் பற்றி லைட்டா கொஞ்சம் கொஞ்சமா பார்த்துட்டு இருக்கோம். இனிமேல் கான்வர்சேஷன் போயெல்லாம் ஒட்டுமொத்தமா பார்த்துருவோம். ஸோ இதெல்லாம் இங்க லைட்லி தான் ஞாபகம் வச்சுக்கோங்க என்னென்ன பேசணும்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஹூ இஸ் ஹீன்னு பார்த்தோம், ஹீ இஸ் விக்கின்னு பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் வாட் இஸ் ஹீ அப்படின்னா அவர் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அப்படின்னு பார்த்தோம். இந்த நவுனுக்கு பக்கத்துல எப்போதுமே என்ன வரும்னா ஆர்டிகல்ஸ் வரணும். ஆனா எதுக்கும் இடையில ஆர்டிகல்ஸ் வரணும், பெயருக்கும் ஊருக்கும் நடுவுல, பெயருக்கும் ஊருக்கும் முன்னாடி ஆர்டிகல்ஸ் வராதுன்னு படிச்சிருந்தோம். ஸோ ஆர்டிகல் எப்போ வந்தாலுமே, நவுன் எப்போ வந்தாலுமே ஆர்டிகல் வரணும். ஆனா பேருக்கும் ஊருக்கும் முன்னாடி எங்கெங்க வரணும் எங்கெங்க வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிகல் அப்படிங்கிற ஒரு செஷன்ல பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஹவுஷி பார்த்துருந்தோம். ஹவுஷின்னு எப்படி இருக்குது, அவ எப்படி இருக்கா, ஹவுஷி அவ எப்படி இருக்கா, அவன் எப்படி இருக்கான்னு பார்த்தோம். ஹீ இஸ் ஆங்கிரின்னு பார்த்துருந்தோம். இதுக்கு முன்னாடி அவன் வந்து கோபமா இருக்கான், எப்படி ரொம்ப கோபமா இருக்கான், மிகவும் ரொம்ப ரொம்ப இந்த மாதிரிலாம் சொல்ல பார்த்தியா, அதை வந்து நம்ம he is an angryன்னு சொல்லக்கூடாது. இந்த மாதிரி அட்ஜெக்டிவ்ஸ் யூஸ் அட்ஜெக்டிவ் முன்னாடி என்ன வராதுன்னு பார்த்தோம்னா ஆர்டிகல்ஸ் வராதுன்னு பார்த்தோம். அட்ஜெக்டிவ்ஸ் முன்னாடி என்ன வரலாம் அப்படின்னு அவர் ரொம்ப கோபமா இருக்காரு, ஆனா ரொம்ப கோபமா இருக்காருன்னு சொல்லணுமே. அவர் he is angry அப்படின்னா வந்து அவர் ஒரு கோபமா இருக்காரு, ரெண்டு கோபமா இருக்காருன்னு வகைப்படுத்த முடியாது. அது தன்மையை வந்து மிகைப்படுத்தலாம். இப்ப வந்து அதை வந்து எப்படி சொல்றதுன்னா, ஒரு கோபமா இருக்கா, ரெண்டு கோபமா இருக்கு, இந்த மாதிரி ஒரு லவ்ல இருக்கா, ரெண்டு லவ்ல இருக்கு, இந்த மாதிரிலாம் மிக வகைப்படுத்த முடியாது. அது ஒரு வகை ஒரு ஒன்னு ரெண்டுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எண்களால குறிப்பிட முடியாது. அதுக்குன்னு ஒரு அளவு இருக்கும், ஒரு தன்மை எப்படின்னு சொல்லிட்டு. ஹி இஸ் வெரி ஆங்கிரி அப்படின்னா வந்து அவர் கோபமாக இருக்கிறார்னு அர்த்தம். எப்படி ரொம்ப கோபமா இருக்காரு, ஹாங்கிரி அப்படின்னா வந்து கோபமாக இருக்கிறார், அவர் ரொம்ப கோபமா இருக்கார், ஹி இஸ் வெரி ஆங்கிரி அப்படின்னு சொல்லுவோம். இது சப்ஜெக்ட், இது வேர்பு. இது வெரி அப்படிங்கிறது, ஆங்கிரி அப்படிங்கிறது அட்ஜெக்டிவ்ஸ் பார்த்தோம். ஸோ இந்த வெரிங்கிறது அட்வர்ப்னு பார்த்தோம். ஸோ இது அட்வர்ப், SVAA. இது ஒரு அட்வர்ப், இதுவும் ஒரு அட்ஜெக்டிவ்ஸ். இதை தான் என்ன சொல்லுவோம், ஹி இஸ் வெரி அப்படிங்கிறதுக்கு அட்வர்ப். இப்படிதான் ஒரு சென்டென்ஸ், ஒரு வாக்கியத்துல எப்படி ஒவ்வொரு வார்த்தையா சேர்த்துட்டு வருது, அதெல்லாம் என்ன மீனிங் குடிக்குது அப்படிங்கறத ஒவ்வொன்றா பார்த்துட்டோம். இந்த அட்வர்ப் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம வரப்போற லெசன்ல, இனிமேல் அதாவது ஃபியூச்சர்ல வரப்போற லெசன்ல பார்ப்போம். This is A65. Thanks for watching this video. Have a nice day.